முறையும் நீங்கள் எதையோ செய்யும் போது அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம். உடனே அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை யோசியுங்கள். சொல்வது கேட்கிறதா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதையோ செய்யும் போது அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம். அப்போது உங்களை கேளுங்கள், இதை எப்படி சரி செய்வது என்று. அதை நீங்கள் சரி செய்யும் போது நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். என் கணவர் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தேவ் தன் மனதை சரி செய்வார், அதனால் எதிலும் அவருக்கு குழப்பம் வராது. போன வாரம் அவர் கால்ஃப் விளையாடச் சென்றார். அது முடிவடைந்தது. அவர் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. அவர் வீட்டில் என்றும் இனிமையாக இருப்பார். நான் கேட்பேன், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. அவர் சொன்னார், நான் அழைத்தேன். அந்த மாதிரி நேரத்தில் நான் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்தார், அவர்கள் உதவி செய்வார்கள். நான் அவர்களை அழைத்தேன், ஆனால் அவர்கள் அங்கு வந்து சேருவதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆகும் என்றார்கள். அதை கேட்டவுடன் நான் அங்கிருந்து சென்றிருக்கலாம், ஆனால் எனக்கு உதவ வரப்போகிறார்கள். என்னால் 1 மணி நேரம் காத்திருக்க முடியாதுதான். காரில் அமர்ந்தேன், அவர்களுக்காக காத்திருந்தேன்.